பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அரசியல் நிலைப்பாடு தொடர்பாக பகிரங்க அழைப்பொன்றை விடுத்துள்ளார். எதிர்காலத்தில் தமிழ் மக்களுக்காக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுடன் ஒன்றாக வடக்கு மாகாணத்தை என்பிபியிடமிருந்து மீட்க தயார் என அழைப்பு விடுத்துள்ளார். தமிழின ஒற்றுமைக்காக இந்த அழைப்பை விடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி வடக்கு மாகாணத்தின் கைப்பற்றுவதற்கு தடுப்பதற்காக குறித்த அழைப்பை விடுப்பதாக ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கஜேந்திரகுமார் ஸ்ரீதரன் என்ன நிலைப்பாடுகளை எடுப்பார்கள் என்பது இதுவரை தெரியவரவில்லை. அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை கடுமையாக விமர்சித்து உரையாற்றியமை தொடர்பாக ராமநாதன் அர்ச்சுனா தனது பதிலை வழங்கியுள்ளார். குமரா, கேட்டுப்பார், ஒருமுறை உன்னிடம் உன் இனம் தமிழினம் என்பதை நான் சொல்லிவிடுகிறேன். சிங்களவனுக்கு ஜால்ரா போடுவது உனக்கு அரசியலாக இருக்கலாம். எனக்கும் என் இனத்துக்கும் அது அவமானம். என் தேசிய தலைவனை நான் என் இதயங்களில் எடுத்து பேசுகின்ற வசனங்கள் உனக்கு மாறி தவக்கைகள் கூவுவது போல் இருக்கலாம். எனக்கு தெரிந்த தமிழ் அதுவாகினும் அத்தமிழிலேயே சொல்கிறேன். நாங்கள் வீர தமிழர்கள். வீர சிங்களவனோ வீர முஸ்லீமோ இந்த உலகத்தில் இல்லை. என் இனம் தமிழினர்வாடா. நீ இன்று மேடைகளில் பேசுவது உனக்கான வாக்குகளாய் இருக்கலாம். ஆனால் இதயங்களிலிருந்து என் வார்த்தைகளை என் இனத்துக்கான இருப்புக்கள். உனக்கு அவை வார்த்தை காலங்களாக தெரிந்தால் நீ அரசியல்வாதி. எனக்கு அவை என் இனத்தின் கடைசி குரல்களாக தெரிந்தால் நான் தலைவனின் தொண்டன். என் இனத்துக்கு தொண்டு செய்வது என் தந்தையின் பாதையில் நானும் நகர்கிறேன். உன்னால் சாவகச்சேரி மண் அவமானப்படுகிறது என்பதை நீ எப்போது உணர்கிறாயோ அப்போதுதான் சாவச்சேரி மண்ணுக்கு அது பொற்காலம். நான் வரக்கூடாது என்று சாவச்சேரி மண்ணிலே நீ கும்பிடு. சிங்களவர்களுக்கு பொங்கல் வை. தவறி நீதிமன்ற தீர்ப்புகள் எங்கள் பக்கம் காற்றலைகளை தந்து போகுமாக இருந்தால் நான் கரண்டல்ல, அதற்கு மேல். உனக்கு பாராளுமன்ற வாக்குகள் என்ன தெரியுமோ தெரியாது. உன் சக பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் காட்டி எது கூட வென்று கேள். உன்னுடன் இருப்பவர்களாவது சொல்லித்தரட்டும். சிங்களத்துக்கு மாரடிப்பவன் இல்லை நான். என் இனத்துக்காய் மார்பையை தூக்கி கொடுப்பவன். முடிந்தால் ஊழைகளிடம் சொல், என்னை சுட்டுவிட்டு சாவச்சேரி மண்ணில் கடந்து போகச் சொல்லி. தமிழனாய் இருப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஒரு இனத்தின் கோடாளி காம்பாய் அல்ல. நான் வென்று கனகாலம் என்று ராமநாதன் அர்ச்சுனா சமூக வலைத்தளத்தில் இளங்குமரனுக்கு பதிலடியை வழங்கி ஒரு பதிவை இட்டுள்ளார். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புத்தாண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் களத்திலே பிறந்திருக்கிறது. பல வருடங்களாக நடைபெறாமல் இருந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய தேர்தல்கள் தற்போது மே மாதம் 6ஆம் தேதி நிகழ இருக்கிறது. அதிலேயும் சில குழப்பங்கள் எழுந்திருந்தன. நீதிமன்ற உத்தரவுகள் சில கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையினாலே அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுடைய தேர்தல்களும் மே 6ஆம் தேதி நிகழுமோ இல்லையோ என்று முடிவாக சொல்ல முடியாமல் இருக்கிறது. ஆனால் அந்த விடயங்களை குறித்து பேசுவதற்கு முன்னதாக இந்த புத்தாண்டிலே எங்களுடைய மக்கள் புதியதான ஒரு அணுகுமுறையிலே செயற்பட வேண்டும், பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் பிரதேசங்களிலே, அதுவும் விசேஷமாக தமிழ் மக்களுடைய கலாச்சார, அரசியல், தேசிய உறைவிடமாக கருதப்படுகிற யாழ்ப்பாணத்திலே தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆணை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். தேசிய மக்கள் சக்திக்கு 25% வாக்குகள் தான் கிடைத்திருக்கின்றன. ஆனால் மற்ற அனைத்து தரப்புகளுக்கும் ஒவ்வொன்றாக பார்க்கிற போது அதற்கு குறைவானதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சிக்கு அடுத்ததாக 20% அளவிலே வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களித்த மக்களை விட 10% குறைவாகத்தான் பாராளுமன்ற தேர்தலிலே வாக்களித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை சாதகமாக உபயோகித்து யாழ்ப்பாண தமிழ் மக்களுடைய ஆதரவு கூட தமிழ் கட்சிகளுக்கு கிடையாது, அது தேசிய மக்கள் சக்திக்குத்தான் அந்த ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அரசாங்கம் சொல்ல தலைப்படுகிறது. இது ஒரு தவறான பிம்பம். ஆனால் அவர்களுக்குத்தான் கட்சிகளுக்குள்ளே அதிகூடிய வாக்கு கிடைத்ததன் காரணமாக அவர்கள் அப்படியாக சொல்லுகிறார்கள். அதை அடுத்து வருகிற
முதலாவது தேர்தல் இது. இது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஒரு உள்ளூர் சபை தேர்தலாக இருந்தாலும் கூட இது நாடு பூராக நடைபெறுகிற போது, எங்களுடைய மாவட்டங்கள் அனைவத்திலே நடக்கிற போது, இதிலே வருகிற தீர்மானம், இதிலே வருகிற தேர்தல் முடிவு அரசாங்கம் இப்பொழுது சொல்லுகிற இந்த கூற்று உண்மையா இல்லையா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு ஒரு உகந்த தருணமாக இருக்கும். ஆகையினால்தான் நாங்கள் எங்களுடைய மக்களிடத்திலே தெளிவான ஒரு ஆணையை கொடுக்குமாறு கேட்கிறோம். தேசிய மக்கள் சக்திக்கு அல்லது தென்னிலங்கை கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் ஆணை கொடுத்து விடவில்லை, அது பாராளுமன்ற தேர்தலில் கொடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் கூடுதலான வாக்குகளை எடுத்த காரணத்தினாலே, அப்படியான ஒரு படம் காட்டப்படுகிற காரணத்தினாலே இந்த தடவை அப்படியாக வாக்களிக்காமல் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். தமிழ் கட்சிகள் என்று சொல்லுகிற போது பிரிந்து வெவ்வேறு தமிழ் கட்சிகளுக்கு வாக்களித்தாலும் முடிவு பாராளுமன்ற தேர்தலில் நடந்ததை போல தான் இருக்கும். ஒவ்வொரு தமிழ் கட்சிக்கு அல்லது கூட்டமைப்புக்கு, கூட்டணிக்கு பிரிந்து மக்கள் வாக்களிப்பார்களாக இருந்தால், நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு மட்டும்தான் வாக்களிக்கக்கூடாது, மற்ற தமிழ் கட்சி எதற்கும் வாக்களிக்கலாம் என்று நினைத்து வாக்களிப்பார்களாக இருந்தால் பாராளுமன்ற தேர்தல் முடிவு தான் உள்ளூராட்சி மன்றத்திலேயும் வரும். ஆகையினால் இதிலே மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும், பல தமிழ் கட்சிகளுக்கு அல்ல. ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்குகளை குவிக்கிற போது தான் தமிழ் மக்களுடைய ஆணை தமிழரசு கட்சியோடு அல்லது ஒரு தமிழ் கட்சியோடு இருக்கிறது என்பதை உறுதி செய்ய முடியும். அது எது அந்த ஒரு தமிழ் கட்சி? இன்றைக்கு இந்த நாட்டிலே சமஷ்டி ஆட்சி முறை ஏற்பட வேண்டுமென்று 75 வருட காலமாக இந்த கட்சியினுடைய அடிநாதமாக விளங்குகிற கோஷத்தை இன்று வரைக்கும் கொண்டு செல்லுகிற கட்சி இலங்கை தமிழரசு கட்சி. ஆகவே அரசியல் தீர்வு எப்படியானதாக இருக்க வேண்டும், அது ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற கட்சிக்குத்தான் உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுக்க வேண்டும். அது இலங்கை தமிழரசு கட்சி. மற்றவர்களெல்லாம் இப்பொழுது அதை சொல்ல தலைப்படுகிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் அடிப்படையிலேயே சமஷ்டிக்கு எதிரானவர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது தேர்தல் காலத்திலே அல்லது அரசியல் நோக்கங்களுக்காக நாங்களும் சமஷ்டி தான் என்று சொல்ல தலைப்படுகிறார்கள். ஆனால் சமஷ்டி கட்சி என்ற பெயரோடு அழைக்கப்பட்ட, ஃபெடரல் பார்ட்டி என்று அழைக்கப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சி தான் சமஷ்டிக்கு சொந்தக்காரன். ஆகையினாலே தமிழரசு கட்சிக்குத்தான் மக்கள் வாக்களித்து அந்த ஆணையை கொடுக்க வேண்டும். அது முதலாவது விடயம். இரண்டாவது, பிரதான தமிழ் கட்சிக்கு தான் வாக்களிக்க வேண்டும். உதிரிகளுக்கு வாக்களிப்பதிலே பிரயோசனம் கிடையாது. தேர்தல் முடிவுகள் பாராளுமன்ற தேர்தலிலே என்னவாக இருந்தாலும் கூட இலங்கை தமிழரசு கட்சிக்குத்தான் வடக்கு கிழக்கிலே இருந்து சகல மாவட்டங்களிலேயும் இருந்து பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 8 மாவட்டங்களில் இருந்தும் எங்களுக்கு பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். ஆகையினாலே தமிழ் மக்களுடைய ஏகோபித்த தெரிவாக இருப்பது, எங்களுடைய தேசம் முழுவதும் வியாபித்திருப்பது இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான். மற்ற கட்சிகளுக்கு எங்கேயோ ஒரு ஆசனம், இன்னொரு இடத்திலே வேறொரு ஆசனம் கிடைத்திருக்கக்கூடும் அது இந்த தேர்தல் முறையிலே. ஆனால் அப்படியாக பிரிகிற காரணத்தினாலே தான் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அரசாங்கத்துக்கு ஆணை கிடைத்திருப்பதை போன்ற ஒரு தோற்றப்பாடு ஏற்படும். ஆகையினாலே பிரதான தமிழ் கட்சிக்கு இன்றைக்கு பாராளுமன்றத்திலே 3வது பெரிய கட்சியாக, எதிர்த்தரப்பிலே பிரதான எதிர்கட்சிக்கு அடுத்ததாக மிகப்பெரிய கட்சியாக இருப்பது இலங்கை தமிழரசு கட்சி. ஆகையினாலே சரியான கொள்கையோடு பயணிக்கிற, சமஷ்டி கொள்கையோடு இருக்கிற, சமஷ்டியை தன்னுடைய பேராகவே வைத்திருக்கிற எங்களுடைய கட்சிக்கு அதுதான் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சி என்ற வகையிலேயும் வாக்களிப்பதன் மூலமாக மட்டும்தான் நாங்கள் இந்த அரசாங்கம் செய்ய தொடங்கியிருக்கிற இந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க முடியும். ஆகையினாலே விசேடமாக யாழ்ப்பாணத்திலே, மற்ற பிரதேசங்களிலேயும் தமிழ் மக்கள் அப்படியாகத்தான் வாக்களிக்க வேண்டுமானால் விசேடமாக யாழ்ப்பாணத்திலே பாராளுமன்ற தேர்தல் முடிவு அப்படியானது அல்ல என்பதை எடுத்து காட்டுவதைப் போல இந்த தேர்தல் முடிவுகள் இருக்க வேண்டும். 17 மன்றங்களிலேயும் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி செய்வதற்கான ஆணையை மக்கள் கொடுக்க வேண்டும். நாங்கள் 59 சபைகளிலே வடக்கு கிழக்கு பூராகவும் போட்டியிடுகிறோம். 59 சபைகளிலேயும் தமிழ் மக்களுடைய ஆணை இலங்கை தமிழரசு கட்சிக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற முடிவு வர வேண்டும். அந்த 59லே ஒரு இடத்திலே மட்டும், மாந்தை மேற்கு
பிரதேச சபையிலே நாங்கள் தாக்கல் செய்த வேட்பு மனு மட்டும் ஆரம்பத்திலே நிராகரிக்கப்பட்டு இருந்தது. அதற்கு எதிராக நாங்கள் உச்சநீதிமன்றத்திலே ஒரு எழுத்தாணை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தோம். பலர் அங்கே தாக்கல் செய்தார்கள் எழுத்தாணை மனுக்கள். இந்த விடயம் சம்பந்தமான சில விளக்கங்கள் சொல்லுவது அத்தியாவசியம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இது ஒரு பெரிய ஒரு குழப்பத்திலே இப்பொழுது மூழ்கி இருக்கிறது. தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எதிரான வழக்காக இருந்தால் எழுத்தாணை மனு சமர்ப்பிக்கப்பட வேண்டியது உச்சநீதிமன்றத்துக்கு. தெரிவத்தாட்சி அலுவலருடைய தீர்மானத்துக்கு எதிரானதாக இருந்தால் எழுத்தாணை மனு சமர்ப்பிக்கப்பட வேண்டியது மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே. இதற்கு முன்னைய தருணங்களிலே 2 நீதிமன்றங்களுக்கும் கட்சிகள் சென்று நிவாரணங்களை பெற்றிருக்கிறார்கள். சென்ற தடவை கூட அப்படியாகத்தான் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த தடவை உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனுக்கள் சம்பந்தமாக ஒரு பூர்வாங்க ஆட்சேபனை எழுப்பப்பட்டதன் போது இவை அனைத்தும் தெரிவத்தாட்சி அதிகாரிகளுடைய தீர்மானம், இது தேர்தல் ஆணைக்குழுவுடைய தீர்மானம் அல்ல. ஆகையினாலே நியாயாதிக்கம் இருப்பது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மட்டும்தான், உச்சநீதிமன்றத்தில் இல்லை என்று சொல்லி உச்சநீதிமன்றம் அந்த வழக்குகளை நிராகரித்தது. நிராகரித்த உடனேயே அங்கே வழக்கு தாக்கல் செய்திருந்தவர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு நாங்கள் சென்று அங்கே நிவாரணத்தை பெற்றுவிட்டோம். இப்பொழுது மாந்தை மேற்கு பிரதேச சபைக்கும் எங்களுடைய கட்சி போட்டியிடுகிறது. அதே போல் பல கட்சிகளுக்கு அந்த நிவாரணம் கிடைத்திருக்கிறது. ஆனால் சில கட்சிகள் எழுத்தாணை மனுக்களை மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலோ உச்ச நீதிமன்றத்திலேயோ தாக்கல் செய்யாமல் அடிப்படை உரிமை மீறல் வழக்குகளை உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்திலே மட்டும்தான் அடிப்படை உரிமை சம்பந்தமான வழக்குகளுக்கான நியாயாதிக்கம் உண்டு. ஆகையினாலே அந்த வழக்குகளிலே உச்ச நீதிமன்றம் விசாரித்து இறுதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே பிறப்பு சான்றிதழ் சரியான முறையிலே அத்தாட்சிப்படுத்தப்படாதவர்கள் அல்லது தங்களுடைய 7வது அட்டவணையில் இருக்கிற சத்திய கடதாசியிலே குறைபாடுகள் உள்ளவர்களுக்கெல்லாம் அந்த வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது சரி என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து அந்த கட்சிகளுக்கு நிவாரணங்கள் வழங்கவில்லை. ஆனால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு திரும்பவும் சென்று வழக்கு தாக்கல் செய்தவர்களுக்கும் ஆரம்பத்திலேயே மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்தவர்களுக்கும் இந்த 2 விடயங்கள் சம்பந்தமாகவும் தெரிவத்தாட்சி அலுவலர்களுடைய முடிவுகள் தவறு, அவர்களுடைய வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஆகவே உச்சநீதிமன்றம் இந்த விடயம் சம்பந்தமாக கொடுத்திருக்கிற தீர்ப்புக்கும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த விடயங்கள் சம்பந்தமாக கொடுத்திருக்கிற தீர்ப்புக்கும் நேரடி முரண்பாடு காணப்படுகிறது. இதை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு நாட்டின் சட்டமா அதிபருக்குத்தான் உண்டு. சட்டமா அதிபர் தான் தேர்தல் ஆணைக்குழுவுக்காகவும் தெரிவத்தாட்சி அலுவலருக்காகவும் நீதிமன்றத்திலே ஆஜராகியும் இருந்திருக்கிறார். ஆகையினாலே சட்டமா அதிபர் இதனை உடனடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று இதை சீராக்க வேண்டும். இல்லையென்றால் ஒரு சமசீரற்ற முறையிலே இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஒரே விதமான குறைபாட்டுக்காக சிலருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாகவும் அதே விதமான குறைபாட்டோடு வேறு சிலருடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவுமாகத்தான் இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆகையினாலே சட்டமாதிபர் உடனடியாக உச்சநீதிமன்றத்தில், ஏனென்றால் உச்சநீதிமன்றம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு மேலானது, அது உச்சநீதிமன்றத்திலே தெளிவுகளை பெற வேண்டிய பொறுப்பு சட்டமாதிபருக்கு உண்டு. சட்டமாதிபர் அதனை விரைந்து செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் இந்த தேர்தல் ஆணைக்குழு நடத்த போகிற இந்த தேர்தலிலே ஒருவருக்கு கிடைத்திருக்கிற நிவாரணம் அதே குறைபாட்டுக்காக இன்னொருக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையாக இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. மீளவும் தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுகிற 59 சபைகளுக்கும் தமிழ் மக்கள் பெருவாரியாக இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். ஒரு சில வட்டாரங்களிலே முஸ்லீம் மக்கள் செறிந்து வாழுகிற வட்டாரங்களிலே நாங்கள் முஸ்லீம் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறோம். முல்லைத்தீவிலே ஹிஜ்ரா நகர்,
போன்ற சில இடங்கள், வீரமுனையிலே ஒரு முஸ்லீம் வேட்பாளர் அப்படியாக நிறுத்தியிருக்கிறோம். ஆகையினாலே அங்கேயும் தமிழ் பேசுகிற மக்களாக அனைத்து தமிழ் பேசுகிற மக்களும் வடக்கு கிழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு பெரு வெற்றியை ஈட்டி கொடுத்து தமிழ் மக்களுக்கான தனித்துவத்தை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மூலமாக வேணும் திரும்பவும் நிலைநாட்ட வேண்டும் என்று பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். சமகால நிலைமைகள் தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். நாங்கள் இந்த சபைகளை வச்சிருக்க வேணும், எங்களோட கையில் ஏன் சபை இருக்க வேணும். நாங்கள் ஒன்றா புரிந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு கூட எனக்கு நடக்கிற கட்சிக்கு எனக்கு நடக்கிற பெரிய ப்ரெஷர்ன்றது எல்லாரும் நீங்கள் பார்த்தபடியாக தான் நீங்கள் கதைக்கிறீங்க. நான் அதையும் தாங்கி கொண்டு தான் இருக்கிறேன். நானும் அதை ஏதோ எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு எதிர்கொள்வோம். எனக்கு தார பேராயர் தார ஆதரவு, எனக்கு தார மக்கள் ஆதரவு, உங்களோட ஆதரவில் நான் மேக்சிமம் இறுதி வரையும் போராடி பார்ப்போம் என்ற அளவில் இருக்கிறேன். அந்த கிட்டத்தட்ட மட்டக்களப்பில் 15 பேருக்கு விளக்க கடிதம், திருவண்ணாமலையில் 9 பேருக்கு விளக்க கடிதம், கிளிநொச்சியில் 6 பேருக்கு விளக்க கடிதம், யாழ்ப்பாணத்தில் என்னோட ஆதரவாக இருந்த கொஞ்சம் பேருக்கு சீட்டே கொடுக்கல. இதெல்லாம் நடக்குது. இந்த குத்துவெட்டுகள், இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கு. ஆனால் இவற்றையெல்லாம் கடந்தும் கட்சியோடு நிற்க வேணும், கட்சி வெல்ல வேணும், எங்களுடைய மக்களுடைய ஆணையை நாங்கள் மீண்டும் பெற வேணும் என்றதில் கிளிநொச்சி மண்ணில் நாங்கள் மிக கூடிய அளவில் வேலை செய்கிறோம். பதனா கூட குழப்பம் இருக்குது. இது என்ன ஸ்ரீதரனுக்கு போட்டு இந்த கட்சிக்கு வாக்கு போட்டால் சுமந்திரன் தானே செயலாளர், அவர் தானே பிற கட்சியை நடத்துவார் ரெண்டு பதனா கேட்டுருக்கு வேறு ஆக்கலை. என்ன பதனா? சரியா நான் சொல்கிறேன். இது என்ன கேட்கல பதனா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேராக பதனா வச்சோன்னு சொல்கிறேன். பதனா சொல்லி இருக்குது, இப்போ நீங்கள் இந்த கட்சிக்கு வாக்கு போட்டு இந்த கட்சியில் ஸ்ரீதரன் எங்கிட்ட நாங்கள் வெண்டாலும் அதென்ன வீடு வெண்டா பிறகு சுமந்திரன் தானே பிறகு நடத்துவார், ஏன் சுமந்திரனுக்கு நாங்கள் வாக்கு போடணும்? இதை பதனா கேட்டதாக எனக்கு 2 நாளைக்கு முதல் ஒரு ஆட்சி சொன்னது. இப்போ நான் சொன்னால் இல்லை, நான் பதனா கூப்பிட்டு கதைக்கிறது இது எங்களுக்கு உரியது. நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இப்போ சாதாரணமாக ஒரு சிங்கள கட்சிகிட்ட சபை போயிட்டு வைப்போம். அது NPP-யாக இருக்கலாம், SLP-யாக இருக்கலாம், UNP-யாக இருக்கலாம், ஒரு சிங்கள கட்சிகிட்ட போயிட்டு. இப்போ ஒரு மாயை தானே, சிஸ்டம் சேஞ்ச், மாற்றங்களை நோக்கி நாங்கள் போகிறோம், சம உரிமை கொடுக்க போகிறோம் எல்லாருக்கும். நேற்று யாழ்ப்பாணத்தில் பேசியிருக்கிறார் விஜித கேரத், நாங்கள் தமிழில் பேசியிருக்கிறோம். முந்தி அவரும் பேசினவர் தானே தமிழில். மஹிந்த ராஜபக்சம் நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருப்போம் என்று பேசினவர் தானே ஒரு காலத்தில். இப்போ அதே மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து பேச வலிக்கிறார் தமிழில், எங்களுக்கு எல்லாம் நாங்கள் ஒன்றுக்கு இருப்போம் என்ற பேச்சுக்களும் வலிக்கிறது. ஒரு விஷயத்தை தமிழ் மக்களுடைய அடிப்படை அரசியல் உரிமையை சரியாக கொண்டு போக முடியாது. இதே விஜித கேரத் தான் போய் எங்கே சொல்லியிருக்கிறார், கடைசியாக நடந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தில் ஜெனீவாவில் போய் அவர் கொடுத்த வாக்கு மூலம் அவர் பேசின பேச்சை நீங்கள் திருப்பி கேட்டு பாருங்கள். அவர் சொல்கிறார், யாழ்ப்பாணத்தில் மக்கள் எங்களுக்கு 3 ஆசனங்களை தந்திருக்கணும், தமிழ் மக்கள் எல்லாம் எங்களோட நிற்கணும், நீங்கள் என்னத்துக்கு தீர்மானம் கொண்டாதீங்க. அங்கே ஒரு தரம் சாக இல்லை, யுத்தமே நடக்க இல்லை. அந்த யுத்தத்தில் செத்தது பயங்கரவாதிகள். அவர் பயங்கரவாதிகள் சொல்கிற புலிகளை. அங்கே செத்தது பயங்கரவாதிகள், அங்கே எதுவும் நடக்க இல்லை, மக்கள் யாரும் சாக இல்லை. அங்கே இருக்கிற மக்கள் எங்களுக்கு தானே வாக்களித்து 3 பேரை தெரிவு செய்திருக்கணும். ஆகவே ஜெனீவாவில் நீங்கள் கொண்டாடுற தீர்மானம் பிள்ளையானது. 6 சொல்கிறது வெளிநாட்டு அமைச்சர், தமிழில் பேசி பழகிற தோழர் விஜித கேரத். அவருக்கு மணி அடிக்கவும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், அவருடைய திசகாட்டியை பிடிச்சி கொண்டு போகிறதுக்கும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். இப்போ நான் கேட்குறேன், குருந்தூர் மலையில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினது இங்கே நீங்கள் எந்த கோயில் கட்டுமானங்களும் செய்யக்கூடாது. அதை மீறி குருந்தூர் மலையில் பிக்கு விகார கட்டி முடிஞ்சுது. ஏன் அந்த விகாரையை நிப்பாட்ட முடியல? இந்த அரசாங்கத்தாலேயே நிப்பாட்ட முடியல. இன்றைக்கு ஒரு பிக்கு சொல்கிறார், அனுபவம் ஆடையை நான் கலட்டுவேன் என்று தண்டை உடுப்பை கலட்டி காட்டுறார். வீடியோ போய் கொண்டிருக்கு யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க சில பேர். மட்டக்களப்பில் இருக்கிற பிக்கு ஒன்று சொல்லி கொண்டிருக்கிறேன். தைட்டியில் ஒரு விகார கட்டி இருக்கு, மக்களை உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி அதுக்கு நீங்கள் போக்குறான்னு சொல்லி போட்டு விகாரியை கட்டி இராணுவ தளபதி திறக்கிறார் சவீந்திர சில்வா. இப்போ இந்த அரசாங்கம் வந்த பிறகு அதுக்கு பக்கத்தில் மண்டபம் கட்டியாச்சு, ஆராதனை மண்டபம் கட்டியாச்சு. ஆற்ற காணி மக்கள்கிட்ட காணி. அப்போ அரசாங்கம் அனுர அரசாங்கம். சிஸ்டம் சேஞ்ச். இதுதான் தமிழருடைய காணிகளை பிடிக்கிறது, அவர்கள் இடங்களில் வலுக்கட்டாயமாக விகாரைகளை அமைக்கிறது, அவர்களை 2ஆம் குடி மக்களாக அங்கே இருந்து அகற்றுறது. திரியாயில் இப்படித்தான் முருகன் கோயிலோடு இருந்த இடத்த போய் விகாரை இருக்குன்னு கட்டி போட்டு இன்றைக்கு அதில் 2200 ஏக்கர் காணி அந்த விகாரைக்கு சொந்தம் என்று கேட்குறாங்க. இவ்வளவு தமிழத்தை உறுதி இருக்கிற காணி.
அப்போ நாங்கள் எங்கே போகிறது? எங்கட வரலாற்று ரீதியாக நாங்கள் பிறந்து வளர்ந்த மண்ணில் வடக்கு கிழக்கு என்பது வரலாற்று ரீதியான மண். நாங்கள் சிங்களவறிஞ்ச வர முதலே பஞ்ச ஈச்சரங்கள் வச்சு மாத்தரையில் தொண்டேச்சரம், சிலாபத்தில் முன்னேச்சரம், கீரிமலையில் நகுலேச்சரம், திருக்கேதீஸ்வரம் மன்னாரில், திருக்கோணேஸ்வரம் திருவோணமலையில், இலங்கையின் 5 பாகங்கள்லையும் இலங்கை முழுக்க தமிழர்கள் இயக்கர்களாகவும் நாகர்களாகவும் பஞ்ச ஈச்சரங்கள் வச்சு சைவத் தமிழர்களாக வாழ்ந்த இடம். விஜயனம் தோழர்களும் வந்து குவேனியை கட்டினதால ஒரு இனம் வந்தது புதுசாக. நீங்கள் இன்றைக்கு அதை பௌத்தம்ன்றீங்க, பிறகு நாங்கள் சிங்களவர்ன்றீங்க, நாங்கள் எங்களை 2ஆம் குடின்றீங்க. நாங்கள் இங்கே பிறந்து வளர்ந்த இனம், தோன்றி வளர்ந்த இனம். இன்றைக்கும் பொலனறுவையில் நாகர்களுடைய அடையாளம் தான் வருது கிண்டினா, எந்த சிங்கள அடையாளமும் வர இல்லை. அப்படியான பிரதேசத்தில் வந்து அவர்கள் கேட்கிறார்கள், தமிழ் மக்கள் எங்களுக்கு ஆனதாங்க கொண்டு கேட்கிறார். இப்போ தமிழ் மக்கள் யாருக்கு ஆன வழங்குறது? இந்த தாயக விடுதலை போரில் எத்தனையோ ஆயிரம் ஈசன் கேட்ட மாதிரி எத்தனையோ ஆயிரம் மாவீரர்கள் நாளும் பொழுதும் இந்த மரணத்தை தழுவினது. அவன் கடலில் போய் புலிகளின் தாகம் தமிழ தாயகம் என்று சொன்னது தனக்காக இல்லை. ஏன்னா ஞானம்னு சொன்னேன், தனக்காக இல்லை. அவன் புலிகளின் தாகம் தமிழ தாயகம் என்று சொல்லி சொன்னது தந்த தலையை காப்பாற்ற இல்லை. இங்கே வாழப்போகிற ஒவ்வொரு தமிழர்களுடைய தலைகளும் காப்பாற்றப்பட வேணுமன். எத்தனை கரும்புலிகள் நேரம் குறித்து காலம் குறித்து மரணத்தை தழுவினதெல்லாம் இந்த தேச விடுதலைக்காக. எத்தனை மாவீரர்கள் இன்றைக்கு சண்டையில் போகிற களங்களில் தங்களை ஆகுதியாக்கியிருக்காங்க. இன்றைக்கு எத்தனை போராளிகள் விழுப்பு நடந்தவர்களை பார்க்குறோம். இன்றைக்கு எத்தனை பெண் தலைமைத்துவ குடும்பங்களை பார்க்குறோம். எத்தனை சகோதரிகள் இன்றைக்கும் தாலியை கலட்டாமல் பொட்டு அளிக்காமல் மனுஷன் வருவான் என்று பார்த்துக்கிற குடும்பங்களை பார்க்குறோம். இதுக்கு விஜயதகரத்து பதில் சொல்லுவார் வெளிநாட்டு அமைச்சர். அப்போ நாங்கள் கேட்குறது என்ன? இங்கே நடந்தது இனப்படுகொலை, அதை விசாரிக்கலான்னு நீங்கள் சொல்கிறீங்க. அட நீங்கள் புலவிட இல்லையேண்டா ஏன்டா பயப்படுறீங்க? சர்வதேச விசாரணைக்கு ஓம்படுங்கள. இங்கே ஒருத்தரும் கொல்லப்பட இல்லை, இங்கே ஒருவர் மீது நீங்கள் பொஸ்பரஸ் குண்டு வீச இல்லை, இங்கே நீங்கள் ஒருவர் மீது கொத்தடி குண்டு வீச இல்லை. நீங்கள் இங்கே 4 லட்சம் மக்கள் இருக்க 70,000 பேர் தான் இருக்கிறோம் உணவு அனுப்பாமல் கொண்ட நீங்கள் கஞ்சிக்கு நின்ற பிள்ளைகள் மீது பராஜ் குண்டுகளை வீசினீங்கள். கிண்ணத்தோடு நின்ற பிள்ளைகளை நீங்கள் கண்ணால் பார்த்தனீங்கள். தானே டிஆர்ஓ கஞ்சி காய்ச்சி கொடுக்கல, அதுக்குள்ள பராஜ் குண்டு விழுந்து எத்தனை பிள்ளை செத்தது. அப்போ இதெல்லாம் நடக்க இல்லை என்றால் நீங்கள் சர்வதேச விசாரணைக்கு ஓம்படுங்கள. இப்போ நீயே எங்களை சுடுற, நீயே எங்களை வெட்டி கொள்கிற, நீயே அப்புறம் மேசையில் இருந்தோன்னு நான் தான் நீதிபதி விசாரிக்க போடுறேன்ற நியாயமா? அடித்தவன் நீதிபதி ஆகலாமா? கொலை செய்தவன் நீதிபதி ஆகலாமா? அல்ல எங்களை கொண்டவன் நீதிபதி ஆகலாமா? அதுக்கு வேறு ஒருத்தன் தானே வரணும். நீ கொலை செய்த, நீ நாங்கள் பாதிக்கப்பட்ட, நாங்கள் சாகடிக்கப்பட்டவர்கள். அப்போ ஆரோ ஒருத்தன் தானே நீதி வழங்கணும், நடுநிலையாளன் நீதி வழங்கணும். நீ கொலை செய்தவன் நீதிபதி ஆகலாம். இப்போ நீ விஜிதகரத்தா இருந்தானே, அனுரகுமாரவா இருந்தானே, தோழர்களே நான் உங்களிடம் கேட்குறது, நீங்கள் நியாயமானவர்களாக இருந்தால் முதல்ல ஒரு சர்வதேச விசாரணைக்கு ஓம்படுங்க. உங்கள்கிட்ட உண்மை இருந்தால் சொல்லுங்க. இன்றைக்கு பட்டலந்தையில் நடந்த படுகொலையை நீங்கள் ரணில் விக்ரமசிங்க தான் செய்தவர், ஏவிபி தோழர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் சொல்லி நீங்கள் பட்டலந்த விசாரணைக்காக பட்டலந்தையில் விசாரணை நடத்தணும்னு அறிக்கையை கொண்டு பார்லிமெண்ட்டில் போடுறீங்க. ஆனால் எல்எல்ஆர்சியின் அறிக்கை பாராளுமன்றத்துக்கு வந்த பிறகு இன்றைக்கு அது கிடப்பில் போடப்பட்டிருக்கு. அதே போல் ஜனாதிபதி ஆணைக்குழு கொண்டு வந்து விசாரணைக்கு என்று பாராளுமன்றம் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகும் அது கிடப்பில் கிடக்கு. இப்போ தமிழர் மீது நீங்கள் கொலை புரிந்தால் எல்எல்ஆர்சியின் அறிக்கையோ அல்லது ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையோ எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி கடாசுவீங்க. பண்டா செல்வா ஒப்பந்தத்தை கிழிப்பீங்க, டட்டு செல்வா ஒப்பந்தத்தை கிழிப்பீங்க, பிரபா ரணில் ஒப்பந்தத்தை தூக்கி எறிவீங்க. இலங்கை இந்திய ஒப்பந்தம் 2 நாடுகளுக்கு இடையில் நடந்ததால் இந்தியாவுக்கு பயத்தில் பேசாமல் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்னவும் செய்வீங்க. நாங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் வர வர ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் வாக்களிக்கணும். உங்களுக்கு பின்னால் நாங்கள் 5000 ஒதுக்கி இருக்கிறோம், 10,000 ஒதுக்கி இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு ரோட்டு போடுவோம், நாங்கள் உங்களுக்கு கரண்ட் தருவோம். இந்த நாட்டின் பிரஜை தானே நான், இந்த நாட்டின் பிரஜை தானே இந்த அம்மா, இந்த நாட்டின் பிரஜை தானே இந்த அப்பா. நீ தரத்தானே வேணும் எனக்கு, என்னிட்ட வரி வாங்குறதானே. எந்த நெல்லில் இருந்து நான் என் தாத்தா குடிக்கிற சுருட்டில் இருந்து என் புள்ள குடிக்கிற பால்மா வரைக்கும் நீ வரி பண்ணுறதானே. நீ எனக்கு கரண்ட் தராம என்ன நீ இல்லைன்னு சொல்லுவேன், எனக்கு ரோட்டு போடுவா நீ எப்படி சொல்லுவேன்? நீ என்ன நியாயம் இருக்கு உனக்கு? 80 வருஷம் இந்த மண்ணில் நாங்கள் போராடுறோமே. நாங்கள் நிராயுதபாணிகளாக துப்பாக்கி இல்லாமல் நின்ற பொழுதுதான் ஏஆர் தேவதன் எங்களை பார்த்து என்ன சொன்னவர்? போரண்டா போர், சமாதானம் வேண்டா சமாதானம். எவ்வளவு மோசமான வார்த்தைகள். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இந்த அரசாங்கம்? அதுக்கு பிறகு அவருக்கு பிறகு வந்த பிரேமதாசா
பெரிய சுத்தத்தை எங்கள் மீது கட்ட விட்டார் நல்லவன் மாய நடிச்சு. டிபி விஜயதுங்க சொன்னார், நாங்கள்லாம் மரம், சிங்கள மக்கள் எல்லாம் மரம், நீங்கள் எங்களை கொடி மாதிரி சுத்தணும், நீங்கள் மரமாக இல்லாத. எப்படிப்பட்ட இனவாதம்! எப்படி நாங்களும் நீங்களும் கை கோக்குறது? என்ன சம உரிமை இதில்? நாங்கள் ஒரு தேசிய இனம், முதல்ல ஏற்றுக்கொள்றியா? இந்த அரசாங்கத்துக்கு பின்னால் வால் பிடிக்கிற இந்த இளங்குமரன் கரண் கம்பன் தான் அவருக்கு தெரியும். ஆனால் நாங்கள் கரண் அடிச்சவனா தாங்க மாட்டார் இளங்குமரன். நாங்கள் கரண் கம்பம் இல்லை, நாங்கள் மின்சாரம் பட்டு தானே இளங்குமரன் கதை முடிஞ்சுது. இப்போ நாங்கள் கேட்குறோம், உன்னால் ஏழுமா? இந்த மண்ணில் இவ்வளோ 1000 பேர் செத்தது, இவ்வளோ பேர் இந்த மண்ணில் ஆகுதியாகி இருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு நடந்து முடிஞ்ச பிறகும் இன்றைக்கும் எங்கடையில் கொஞ்சம் பேர் போய் அவங்களுக்கு பின்னால் வால் பிடிச்சோண்டு நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு ஒரு சாதாரண ஆனரவில் வந்த உப்பு அதுக்கே ரஜ லுனு பேர். அதுக்கு நான் உடனே கந்தனத்தியோட காய்ச்சினேன், உடனே ஃபோன் பண்ணி காய்ச்சினேன். சொன்னார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஸ்ரீதரன், நான் பேரை மாற்றுறேன். பிறகு பார்த்தா அடுத்த கூட்டத்தில் திருப்பி அந்த ரஜ லுனு கொண்ட பேர்லேயே பேக் அடிபடுது. நான் உடனே இமீடியட்லி லெட்டர் போட்டேன். அதுக்கு பிறகு இப்போ திருப்பி நேற்று நான் அறிஞ்சேன் ஆனரவு பண்ணு மாற்றிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எங்கட ஹிஸ்டோரிக்கல் எங்கட வரலாற்று ரீதியான ஆனரவு உப்பண்ட பேரை வைக்கவே உனக்கு அடி வயிறு நோவுது. அட எப்படிடா சமாதானம் பெறும் உங்களுக்கும் எங்களுக்கு முடியல? நாங்கள் எப்படி சேர்ந்து வாழ்றது? கொலை செய்தவனும் கொலையால் சாகடிக்கப்பட்டவனும் உண்டா வாழையிலுமா? பாதிக்கப்பட்டவனும் எப்படி சேர்றது? அப்புறம் அதுக்கு என்ன நியாயம்? முதலுக்கு நீதி வேணுமே. அதுதான் நாங்கள் கேட்குறது. முதல்ல எங்களோட அடிப்படையை இழந்து போகக்கூடாது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் செய்திருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் செய்யாமல் விட இல்லை. நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு, நான் அதை பட்டியல் படுத்தையில், நாங்கள் இயலக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன கோயில்களுக்கு செய்யக்கூடியது, சில வீதிகளை. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கிளிநொச்சியில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டம் ஒன்றிலும் மக்கள் சந்திப்பிலும் கலந்து கொண்டு உரையாற்றினார்.